ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கார்ன் மாவு, அதே கப் அளவு ஜீனி 1 கப், 2 கப் காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ஜீனிலாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனே இப்போ அரைச்சி வச்சுருந்த இது சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், நல்லா கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த கெட்டி பதம் வரப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இதுக்காக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜில் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பவுல் வந்து என்ன ஷேப் பண்ணால் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டோன்னே சூப்பராக இருக்குங்க. இது மேலே பூஸ்ட் தடவி கொடுத்தீங்கன்னா பால் புட்டிங் ரெடி. நீங்கள் ஈஸியாக பிள்ளைங்களாம் லீவ் விட்டாச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.